ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மரகத பாலதண்டாயுதபாணி கோயில். அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுப்பழனி. என்ன இது புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, நடுப்பழனி தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சுரப்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. கோயில் உருவான வரலாறு பார்த்தீங்கன்னா, முத்துசுவாமி என சித்தர் வட இந்தியா முழுவதும் ஆன்மீகம் பயணம் முடிச்சுட்டு நம்ம பெருங்கரணை என்ற ஊரில் 4 வருடம் மலை மீது தவம் இருந்தாராம். அப்போது முத்துசுவாமியின் கனவில் பாலமுருகன் போல் காட்சி அளித்து எனக்கு நீ கோவில் கட்டி வழிபட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை கருதி முத்துசுவாமியும் ஒரு மலையின் மீது கீற்று கொட்டையை கட்டி வேலை வைத்து வழிபட்டு வந்தார். பெரு மழையின் காரணமாக கீற்று கொட்டகை விழுந்த காரணத்தினால் முத்துசுவாமி காவடி எடுத்தும் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடும் கோவிலை எழுப்பினார். அதன் பின்னர் காஞ்சி பெரியார் ஒருமுறை கோவிலை தரிசிக்க வந்தபோது பழனியில் இருக்கும் பாலதண்டாயுதபாணியாக காட்சி அளித்ததனால் அவ்விடத்திற்கு நடுப்பழனி என்று பெயர் சூட்டினார்.
இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, மலேசியா முருகர் போலவே காட்சி அளிக்கும் 45 அடி உயரம் கொண்ட முருகப்பெருமான் சிலை அங்க அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலின் அடிவாரத்திலேயே இடும்பன், பிள்ளையார் போன்ற கோவிலும் அமைஞ்சிருக்குங்க. கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த 6 செவ்வாய்க்கிழமை விரதம் கடைபிடித்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம HMY Vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க.